நீட் தேர்வு டெல்லியில ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டிலுமே நீட் தேர்வுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து வருது. இதுக்கு மத்திய அரசு கிட்ட தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குது? நீட் தேர்வை பொறுத்தவரை இந்தியா முழுமையில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் பல்வேறு மாநில அரசுகளும் அதை திரும்ப பெற வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக பல்லாண்டு காலமாக வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே புதிதாக அமைந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஆட்சியுமே கொள்கை ரீதியாக நீட் தேர்வு முற்றிலுமாக விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது. டெல்லி ஜந்தர் மந்தரிலே சிஜேபி பார்ட்டியின் சார்பாக மாபெரும் போராட்டத்தை மாணவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு அளித்து வந்து கொண்டிருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சார்ந்திருக்கக்கூடிய 5 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த போராட்டம் நடைபெற இடத்திற்கு சென்று மாணவர்களை சந்தித்து ஆறுதல் கூறியதோடு மாணவர்களுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சி இந்த நீட் தேர்வை முற்றிலுமாக விலக்கி கொண்டு மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக மிகவும் பின்தங்கிய பகுதியிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு மிகவும் தடையாக இருக்கக்கூடிய இந்த நீட் தேர்வை முற்றிலுமாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பது எல்லோருடைய வேண்டுகோள். தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் பல்வேறு வடிவங்களாக மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு செவி சாய்த்து ஒன்றிய அரசு முற்றிலுமாக இந்த தேர்வை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய அழுத்தமான கோரிக்கை. சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேப்பத்தூர் பேரூராட்சியிலே 1,10,00,000 ரூபாயில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேரூராட்சி மன்ற கட்டிடத்தினை திறந்து வைத்து துவக்கி இருக்கிறோம். இந்த தினம் தஞ்சை மாவட்டத்தில் 43 அரசு சார்ந்த அங்கன்வாடி மையங்கள், சமுதாய கூடங்கள், பள்ளிக்கூட கட்டிடங்கள் உட்பட 43